மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வேப்பர் ஃபேஸ் மெத்தட்னா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இம்பியூர் மெட்டலை வந்து வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு ரீஏஜெண்ட்டை கூட ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை வாலட்டைலாக ஒரு காம்பவுண்டாக மாற்றிடுறோம். ஒரு இம்பியூர் மெட்டலோட ஒரு ரீஏஜெண்ட்டை சேர்த்து அதை வாலட்டைல் காம்பவுண்டாக மாற்றுறோம். வாலட்டைல் காம்பவுண்ட்னா அது ஈஸியாக என்ன ஆகிடும்னா, ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கும், கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும், வேப்பர் ஃபேஸ்க்கு போயிடும். அந்த வேப்பர் ஃபேஸில் இருக்கிறத மறுபடியும் ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பியூர் மெட்டல் தனியாக வந்துடுது. நம்ம யூஸ் பண்ண ரீஏஜெண்ட் என்ன ஆகிடுது, தனியாக கிடச்சிருது. ஸோ இதுதான் என்னது வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஸோ இந்த வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் ரெண்டு டைப் ஆஃப் ரிஃபைனிங் ப்ராசஸ். நிக்கலுக்கு ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ், அதுக்கு பேர் மான் ப்ராசஸ். அடுத்து ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம் ரிஃபைன் பண்ணுறதுக்கு வேன் ஆர்கெல் மெத்தட். ரெண்டுமே என்னது தான், வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் இருக்கிற ஒரு மெத்தடு தான். ஸோ மான் ப்ராசஸ்ஸு எப்படி இது பண்ணி நிக்கல் வந்து தனியாக வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிக்கல் பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஸ்டேட்டில் இருக்குது, இம்பியூர் மெட்டலாக இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அது கூட ஒரு ரியேஜென்ட் கார்பன் மோனாக்சைடு ஸ்டீம், கார்பன் மோனாக்சைடு ஸ்டீம் மாதிரி என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ரெண்டு ரியாக்ட் ஆகிறதுக்கு 350 கெல்வின் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன இருக்குன்னா, நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஹைலி வாலட்டைலான ஒரு காம்பவுண்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல மறுபடியும் ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணுறோம், தனித்தனியாக பிரிக்கிறோம். டீகம்போஸ் பண்ணும் பொழுது நிக்கல் தனியாகவும் கார்பன் மோனாக்சைடு நம்ம யூஸ் பண்ண ரீஏஜென்ட் தனியாகவும் கிடச்சிருது. ஸோ இப்போ என்ன ஆயிருதுன்னா, இந்த இம்பியூர் மெட்டலில் கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து இது பண்ணும் பொழுது சாலிட் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, தனியாக போயிடுது. இந்த காம்பவுண்ட் வாலட்டைலாக கேசியஸ் ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த கேசியஸ் ஃபேஸில் இருக்க காம்பவுண்டை தனியாக எடுத்து மறுபடியும் டீகம்போஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பியூர் நிக்கலும் கார்பன் மோனாக்சைடு நம்ம யூஸ் பண்ண ரியேஜென்ட்டும் கிடச்சிருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நிக்கல் பவுடராக இருக்குது, கார்பன் மோனாக்சைடு கேஸை வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி ஹீட் பண்ணும் பொழுது நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிடைக்குது. நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ன ஆகிடுது, இன்னொரு சேம்பருக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடும், சாலிட் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் தங்கிரும். ஸோ என்ன, நிக்கல் டெட்ரா கார்பனைல் வாலட்டைல். ஸோ இதுக்குள்ளே போயிடுது. மறுபடியும் இதை ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, நிக்கல் தனியாக கிடச்சிருது. ஸோ இதை நிக்கல் தனியாக வெளியில் எடுத்துட்டோம். ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. கார்பன் மோனாக்சைடை மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரீஏஜெண்ட்டை திரும்பி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் என்னது, மான்ஸ் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த கெல்வின் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.